கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். அரசு பேருந்துகளின் அவல நிலை இது பற்றி தான் நம்ம விவாதிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு எர்னஸ்ட் பால் அவர் ஒரு கேள்வி வைக்கிறார். தனியரசு இத்தனை லட்சம் குழந்தைகள் எல்லாம் இலவசமாக பயணிப்பதற்கான வாய்ப்பு தந்திருக்கிறோம், அவங்க எல்லாம் வரலையா? இது ஒரு மிகப்பெரிய நிறுவனமா இருக்கு, ஏராளமான பயணிகள், அங்கு இங்கு இருக்கக்கூடிய சில சம்பவங்களை வச்சுட்டு மதிப்பிடக்கூடாது. இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக போக்குவரத்து துறையில் இருக்கு அப்படின்னு சொல்ற தனியரசினுடைய பார்வை எப்படி பார்க்குறீங்க? வணக்கத்திற்குரிய அவர் எம்எல்ஏ தனியரசு அவர்கள் சொல்லுகிற அந்த கூற்று எப்படி இருக்குதுன்னா, 40% 47% ஓட்ட உடச்சலமான இந்த பஸ்ஸு தமிழ்நாட்டிலே இப்படி ஓடுதுன்னா இதான் பெருசுன்னா, அப்போ ஆந்திராவில், கேரளாவில், கர்நாடகாவில், டெல்லியில் என்னன்னு மக்கள் வாய் விட்டு சிரிக்கக்கூடிய ஒரு கேளிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஐயா, நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன், அவர் தனியரசு அவர்களே கேட்கிறேன், நீங்கள் போய் சட்டமன்றத்திலே கேளுங்கள். 100 ரூபாய் இந்த பொதுத்துறையாகிய இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒதுக்குறார்கள் என்று சொன்னால் 37.8% பராமரிப்பிற்கு ஒதுக்குறார்கள். 37.8% ரூபாயை பராமரிப்புக்கு ஒதுக்குகிற போது நீங்கள் காட்டின அந்த கிளிப்பிங், சீட்டு இல்ல, படி இல்ல, கம்பி இல்ல, மழை வருது, கொடை பிடிச்சிட்டு உள்ள நிக்கிறான், இடுப்பு சாய முடியல அப்படின்னு 47% உடைந்த பேருந்துகளை உருவாக்குகிற ஓட்டுகிற இந்த அரசு, இந்த பணம் 37% எங்க போகுது? யார் பைக்கு போகுது? எத்தனை தடவை போகுது? எப்படி போகுது? மக்கள் கேட்கவில்லை என்று நினைக்காதீர்கள். மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உள்ளத்திலே. ஆனால் தமிழகத்திலே ஒரு காலத்தில் நான் திருப்பி சொல்லுகிறேன், திருப்பி சொல்லுகிறேன், 8 மணி அடித்தவிடனா மங்கம்மா சத்திரத்துக்கு முன்னால பஸ் வந்து நிக்கிற காலம் போய் இப்ப இதுல ஏறணும்னா யமனுக்கு பலியாயிருமோன்னு ஒரு சாது தான் இருக்கிறது. ஐயா தனியரசு அவர்கள் பப்பு உந்தியானா உப்பு உந்தின்னு சொல்ற மாதிரி இருக்கிறது. தமிழ்நாட்டில் 47% பஸ் ஓட்டையா இருக்கியா? நீ 1000 பஸ் இறக்கண, இதை தூக்கி குப்பை தொட்டில போட்டு அல்லது புது பஸ் இறக்கி மக்களுக்கு வாழ்வு கொடுக்குறேன்னு சொன்னா மகிழ்ச்சியா இருக்கும். 1000 பஸ் இறக்கினாங்க சார். இந்த வட சென்னையில இப்போ வந்து 3500 பஸ் ஓடுது. நான் இப்படி சின்னதா எடுத்துக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. சென்னையில 3500 பஸ் ஓடுது. சகோதரரே, 3500 பஸ்ல 1000 பஸ் பழுது. 2500, 2300, 2400 தான் ஓடுது சென்னையில. அதுல வட சென்னையில நீங்க எடுத்து பார்த்தா 700 பஸ், 800 பஸ், 1327 பஸ் ஓட வேண்டிய வட சென்னையில 700, 800 ஓடுது. அதுல வட சென்னையில ஏழை எளிய மக்கள் ஏன் சென்னையிலேயே ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸில் ஏறுகிறார்கள் என்று சொன்னால் நடுத்தரத்திற்கு இல்லை சாதாரண மக்கள், அடித்தட்டு மக்கள் தான் பஸ்ல ஏறுறாங்க. நம்ம தொடர்ந்து அடித்தட்டு மக்களுக்கு கூட கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பயணிகள்கிட்டே கேட்கலாம். திரு சம்பந்தம் வேதாரண்யத்திலிருந்து பேசுகிறார். வணக்கம் சம்பந்தம். வணக்கம் சார். இந்த விவாதத்துல உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். நீங்க நல்லா சரியா தான் சொல்றீங்க. அரசு பேருந்துகள் வந்து இது வந்து ஏறதுக்கு பயமா இருக்கு. அது மாதிரி இருந்து ஒரு பெண்ணை வந்து கீழே விழுந்தது அந்த காட்சிகளை தொலைக்காட்சியில காட்டுனீங்க. அதை நான் பார்த்தேன். பார்க்கக்கூடிய நம்ம ஏறக்குள்ளேயே நமக்கு பயமா இருக்கு. இது மாதிரிலாம் அரசு வந்து எந்த அரசாக இருந்தாலும் சரிதான், அந்த அரசுகள் வந்து சரியா செய்யணும். திரு நான் உங்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி, இப்ப இத்தனை லட்சம் குழந்தைகள்லாம் பயணிக்கிறாங்க, தமிழகமே முதல் மாநிலமா இருக்கு, ரொம்ப சிறப்பா தான் இருக்கு, சின்ன சின்ன சம்பவங்களை நீங்க பெருசா விவாதமா மாத்தாதீங்கன்னு சொல்லக்கூடிய திரு தனியரசினுடைய பார்வையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. பேருந்துகள்ல வந்து பள்ளி குழந்தைகள்லாம் போக்குள்ள பார்க்க போனா எல்லாம் படிக்கட்டுலாம் ஏறிட்டு போயிட்டு இருக்காங்க. அது மாதிரி எல்லாம் வந்து அது மாதிரிலாம் செய்யாம அந்த பள்ளிகளுக்கு வந்து இந்த குழந்தைகளை போறதுக்கு தனி வசதி அது மாதிரி பண்ணி கொடுத்தா அந்த கவர்மெண்டோட அதுக்கு நல்லா எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அது பண்ணி கொடுக்கலாம். சாதாரண வேலை தான். அதுக்குன்னு ஒரு டயத்துக்கு இந்த பள்ளி குழந்தைகளை போறது காலைல 8 மணில 9 மணி 10 மணிக்குள்ள போகலாம். அது ஒரு 9 மணிக்குள்ள போனா 10 மணிக்கு 9 மணினா 10 மணிக்கு குழந்தைகள் அங்க போய் சேர்ந்துரும். அது மாதிரி கூட பண்ணலாம். அதுக்கு இல்லாம தேவையில்லாத வேலை. உங்கள் பகுதியில எப்படி இருக்கு பேருந்துகள், அரசு பேருந்துகளின் நிலை என்னவா இருக்கு? உங்கள் பகுதியில எப்படி இருக்கு? மோசமா தான் இருக்கு. எல்லாம் படிக்கட்டில் ஏறி குழந்தைகளை கீழே தடி மாடுறது, படிக்கல கீழே இறங்கி காண கீழே தேய்ச்சிட்டு போற நிலைமை தான் போயிட்டு இருக்கு வண்டி. நன்றி இணைப்பில் வந்ததற்கு. ஒரு ஓட்டுநராக இருக்கிறப்ப உடனடியாக இந்த சம்பவம் நடந்த பிறகு பணியாளர்கள் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்படுறாங்க. சூப்பர்வைசர் வந்து டெக்னீஷியன் எல்லாம். இதை தீர்வுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஓட்டுநராக இருந்து சொல்லுங்க. அதாங்க இதில் வந்து ஊருக்கு இழைச்சவன் யாருன்னா இந்த பிள்ளையார் கோயில் ஆண்டி தான். இல்லை, அவங்களோட வேலை தானே அது. அவங்களுடைய வேலை தான். அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளுக்கெல்லாம் செய்ய வேண்டியதற்கு பல சிஸ்டம் இருக்குது. இப்போ ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு வேலை
ஒரு ஜேஇ ஏஇ கொடுக்குறார் என்றால் ஒரு பேப்பரில் எழுதி கொடுப்பாங்க, நீ இந்த ஒர்க்கை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அல்லது இப்படி சொல்லுவோமே, வாராந்திர பராமரிப்பிலேயே இந்த குறைபாடுகள் கண்டுபிடிப்பதற்கான 100% வாய்ப்பு இருக்குது. வாராந்திர பராமரிப்பு முதல் பணி அது. அந்த வாராந்திர பராமரிப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஒர்க்கை அலாட் பண்ணுறாங்க. வீல் பார்க்குறது, பிளாட்ஃபார்மை கீழே என்ன கண்டிஷனில் இருக்குது, அந்த இது ஸ்ப்ரிங்கு பிளேட்டு, கியர் பாக்ஸு, இப்படி பல பணிகள் இருக்குது. மேலே போய் பார்க்குறது இருக்குது, சைடு பாடி பார்க்குறது கொள்வது, இப்படி பல பணிகள் என்பது இருக்குது. உதாரணத்துக்கு ஏற்கனவே பராமரிப்பில் ஜென்ரல் ஒர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பொதுவான பணி. ஒரு வண்டியை ஒருத்தர் பார்க்குறாருன்னா, அதாவது டே டைமில் இருப்பாங்க, நைட்டில் வருவாங்க. யார் இருப்பாங்க? டிப்பாவில் வந்து கார்பெண்டர், வெல்டர், டிங்கர், கருமார், பிளாக் ஸ்மித், கருமார், இப்படிப்பட்ட கேட்டகரி எல்லாம் அது ஒர்க் ஷாப்பில் இருக்க வேண்டிய அத்தனை கேட்டகரியும் பணிமனையில் இருக்கும். சரி, இருக்கும். ஒர்க் ஷாப்பில் புதுசாக பாடி கட்டுற இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஆட்களும் டெப்போவில் ஒருத்தரோ அல்லது ஷிஃப்ட்டுக்கு 2 பேர் இருக்கும். இப்போ இல்லையே, பிரச்சனை அங்கே தானே இருக்கு. ஒரு அடி பலகையை மாற்ற வேண்டும்னா, நான் திரும்ப சொல்றேன், நீங்க காமிச்சதுலயே பாத்தீங்கன்னா தகுட்டுல வந்து ஒட்டு போட்டு வச்சிருப்பாங்க, ரிவிட் அடிச்சு ஒட்டு போட்டு வச்சிருப்பாங்க. சீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சீட்டுக்கு வந்து தகுட்டை தான் வந்து ஒட்டு போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா அப்பத்திக்கு வரக்கூடிய வேலைகளை செய்வதற்கான முறையான ஆட்கள் ஒண்ணு கிடையாது. அந்தந்த ஆட்கள் கிடையாது. 2, எந்த விதமான இந்த தேவையான உதிரி பாகங்கள், தகுடு, பலகை அல்லது இன்னும் சில உபகரணங்கள், இது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையுமே நாங்க மையப்படுத்துறோம். ஒருத்தனும் உபயோகம் இல்லாதவன், டெப்போவில் இருக்கிறவன் உபயோகம் இல்லாதவன், ஏஇ உபயோகம் இல்லாதவன், ஜேஇ உபயோகம் இல்லாதவன், தொழிலாளி உபயோகம் இல்லாதவன் சொல்லி மொத்தம் இவங்க தான் உலகை காக்க வந்த இரட்சகர்களாக இன்றைக்கு கழகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அல்லது அரசு